கல்ச்சி சென்சாரில் இந்த ஃபோன் உங்கள் படத்துக்கு சென்சார் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு பாம்பேயில். ஸோ நீங்கள் ரிவைஸ் கமிட்டி போய் தான் ஆகணும், இல்லைனா சென்சார் சர்டிஃபிகேட் தரமாட்டோம்னு சொன்னாங்க. பார்ட் 1ல நடிச்சவங்க பிஃபோர் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய பேசினாங்க, ஆகா ஓகோ எனக்கு கேரக்டர் பிடிச்சிச்சு எல்லாமே. பட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்களோட சுச்சுவேஷன் எனக்கு தெரியும், அவங்க ஏன் அப்படி பேசினாங்க. ஓகே, அது வந்து ஒரு பொண்ணாக இருந்து நம்ம அதை பார்க்குறப்ப, அவங்க ஷூஸ்லேருந்து பார்க்குறப்போ இட்ஸ் அ சேஃப் ஜோன். முஸ்லீம்களுக்கு எதிரான படமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக். ஸோ எப்படி மற்றவங்க போர்ச்சுகீஸிங் வந்தப்போ அவங்க நம்ம என்ன மதம்னு பார்க்கல, முகல்ஸ் நவாப்ன்றப்போ நம்ம அதை பார்க்குறோம். பிகாஸ் அந்த நேம் நம்ம யூஸ் பண்ணுறோம். முகல் இன்னைக்கு பிரியாணி கடைக்கு பேர் இருக்கும், அதனால ரிலீஜனாக பார்க்கப்படுது. நீங்கள் தானுசாட்டை வந்து எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டு இருந்தீங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஏன் இவர் வந்து மங்காத்தா ப்ரொடியூசர்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஈஸியாக அப்ரோச் பண்ண முடிஞ்சது அவங்கள, அதனால அவங்களும் பெரிய மனசோட ஒத்துக்கிட்டாங்க. உங்களுடைய ஃபேவரட் பீரியட் படம் எது? கர்ணன். சிவாஜி சார் நடிச்சது. எஸ். ஏன்னா நான் ஒரு கர்ணன் நடிச்சிருக்கேன் தலைவா, நான் ஒரு கர்ணன் நடிச்சிருக்கேன்ல. ஆமா, அது அவர் பார்க்கல போல நட்டி சார். அப்படியா? அது எனக்கு தெரியாது. இல்லையா, ஏன் சும்மா இருக்க மாட்டீங்களா? ஃபிலிமி வீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரௌபதி 2 பார்ட் 2 இதுக்கு வந்து பெரும் எதிர்பார்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து படத்தோட இயக்குனர் வந்து ஒரு இடத்துல இருந்தாலே அவர் எந்த மாதிரியான கண்டென்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ படத்தோடைய குழு தான் இப்ப முன்னாடி இருக்காங்க. நடிகரும் ஒளிப்பதிவாளருமான நட்டிஜி அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். அண்ட் இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு வணக்கம். தென் ரக்ஷனா அவர்களுக்கு வணக்கம். கதாநாயகி தென் கதாநாயகன் ரிச்சர்ட் வணக்கம். சரி, படத்துக்கு சென்சார் கிடைச்சிருச்சா? நாங்கள் போன வருஷமே சென்சார் வாங்கிட்டோம். 2025 வாங்கிட்டோம். ஓகே. 2025 டிசம்பர் 31 சென்சார் வாங்கணும். டிசம்பர் 31 ஓகே, கரெக்டா முடியறப்போ வாங்கிருக்கீங்க. அதுதான் போன வருஷம்னு சொன்னீங்களா? நான் ரொம்ப யோசிச்சேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் உங்களுக்கு எப்படி இருக்கு சென்சார் போர்டு இந்த நடவடிக்கை? தென் உங்க படத்துக்கு கிடைச்சது எல்லாமே சேர்த்து நாங்கள் இவ்வளோ சென்சார் போர்டில் இவ்வளோ நாள் ஜாலியாக விளையாட்டு தானே வந்திருக்கோம். திரௌபதி, ருத்ரதாண்டம், பகாசுரன், அதெல்லாமே நாங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். கொஞ்சம் நிறைய. ஆமாங்க, நான் கிட்டத்தட்ட எனக்கு சொன்னது அது தகவல் உண்மையாக போய் எல்லாம் தெரியல. 35 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம் சென்சாரே ரீவேல்யூஷன் கமிட்டி, ரிவைசிங் கமிட்டி போட்டது என்னோட படம் தான் திரௌபதி. படம் பார்த்துட்டு எனக்கு வந்து யூஏ சொல்லிட்டாங்க, 19 கட்ஸ் சொல்லிட்டாங்க. நானும் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டேன், நம்ம படம் சென்சார் ஆயிடுச்சுன்னு. 2 days கழிச்சு சென்சாரில் இந்த ஃபோன் உங்கள் படத்துக்கு சென்சார் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு பாம்பேயில். ஸோ நீங்கள் ரிவைஸ் கமிட்டி போய் தான் ஆகணும், இல்லைனா சென்சார் சர்டிஃபிகேட் தரமாட்டோம்னு சொன்னாங்க. நானுமே கோர்ட்டுக்கு போகலான்னு அவங்க கூட ஃபைட்லாம் பண்ணேன். அப்புறம் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, கோர்ட்டுக்கெலாம் போகக்கூடாது, நீ ரிவைஸ் கமிட்டி தான் போகணும், அங்கே எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது சொன்னாங்க. பிகாஸ் இந்தியாக்குள்ள சினிமா இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்ன மக்கள் பார்க்கணும், என்ன மக்கள் பார்க்கக்கூடாது, என்ன நம்ம வந்து சினிமாவில் பேசணும், நமக்கு எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குன்றது ஒரு பைலாவாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த பைலாவை யாரும் படிக்கல. அதுக்கப்புறம் தான் நான் அந்த பைலாவை படித்து அப்புறம் நான் கமிட்டி போய் ஒரு 45 to 50 days எனக்கு அந்த ஸ்பேன் ஆச்சு. அப்புறம் தான் திரௌபதிக்கு சர்டிஃபிகேட் வாங்கினேன். இப்போ திரௌபதி 2க்கு சென்சார் போர்டு என்ன சொன்னாங்க? இது வந்து பீரியட் ஃபிலிம் இல்லையா, எனக்கு என்னென்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க. நான் எல்லா எவிடன்ஸும் சப்மிட் பண்ணேன். ஸோ எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்ததால இட்ஸ் அண்ட் க்ளீன் சர்டிஃபிகேட் தான். UA 16+ க்ளீன். ஓகே. பட் UA ஆமாம், பட் UA இல்லை, UA 16+ தான். ஏன்னா பேரண்டோட பார்க்கலாம், பேரண்டல் கைடன்ஸோட 18+ இருந்தால் தான் குழந்தைகள்லாம். ஆமாம், அலோடு இல்லை. இது வந்து கூட அப்பா அம்மா இருந்தாங்கன்னா குழந்தைங்க படம் பார்க்கலாம். ஓகே. நட்டி சார், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த பீரியட் படத்தில் நடித்த அனுபவம்? நல்ல அனுபவம். அது எப்படி சொல்கிறது, உலகத்திலே சிறந்த தேசம் இந்திய தேசம் தான். ஏன்னா இந்த வேற்றுமையில் ஒற்றுமை இங்கே தான் இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த வல்லாள மகாராஜா பற்றி முதல்ல தெரியாது, செவி வழி கேள்வி தான், மற்றபடி அதுக்கு டீட்டெயில் தெரியாது. மோகன்ஜி வந்து என்கிட்ட அந்த கதையை சொல்லும்போது என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு முகல் இன்வேஷனை பற்றி என்ன தெரியும்னு கேட்டார். அப்போ நான் அதில் பாதிக்கப்பட்டது, நான் வந்து வந்தார்கள் வென்றார்கள் படித்ததுனால நான் வந்து அதை பற்றி நான் சொன்னேன். பாதிக்கப்பட்டது வந்து வடக்கும் கிழக்கும் மேற்கும் தான் பாதிக்கப்பட்டது, தென்னகத்தில் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை தென்னகத்துலேயும் பாதிப்பு இருந்தது, அதுக்கு இதெல்லாம் தான் ஆவணம்னு சொல்லிட்டு அவர் அந்த வல்லாள மகாராஜா பற்றின டீட்டெயில் எல்லாம் கொடுத்தாரு. அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதில் பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கூட இருந்தது. ஏன்னா இப்படிலாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்களே அப்படின்னு. ஆனால் நம்ம முன்னோர்கள் அவங்க அந்த மனநிலை, அவங்க இருந்த ஒற்றுமை, அதெல்லாம் அப்படி ஸ்ட்ராங்கா இருந்ததெல்லாம் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும். இன்னும் வந்தார்கள் வென்றார்கள் குட்டியா பாட்டா தான் இருக்கும். ஏன்னா அதுல நிறைய பத்தி மதன் சார் எழுதி இருப்பாரு. சோ சார் சொன்னப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் டீடைல் இத பத்தி. அதுல வந்தார்கள் வென்றார்கள் வந்து சவுத்ல என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுதுங்கிற ஒரு விவரம் இருக்கு. ஆமா,
அது அங்க பாபர் அது மாதிரி அந்த தான், பக்கம் அந்த இதுதான் டெல்லி இருக்கும், கல்கத்தா north. அந்த Yes. பக்கம் இந்த ராஜஸ்தான் இதுல நடந்ததுதான் திருவரங்க நூலா படிச்சா சவுத்தோட பாதிப்பு தெரியும். இது தெரியும். ஆனா நான் வந்தார்கள் படிக்கல, வென்றார்கள். நான் அதை மட்டும் தான் படிச்சிருந்தேன். எனக்கு சும்மா முகல் இன்வேஷன் அப்ப எப்படி இருந்தது அப்படின்னு படிச்சதுதான். வந்தார்கள் வென்றார்கள் வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் ஆமா. இருக்கும். ஃபுல்லாவே அவர் மோஸ்ட்லி நார்த்தை தான் வந்து அதுல ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த என்ன ஆனாலும் இந்த தேசத்தை யாராலையும் இன்வைட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு புண்ணிய தேசம். சொர்க்கத்தை யாரும் பார்த்துருப்பாங்களும் தெரியாது. சொர்க்கம்ங்கிறது பாரத தேசம் தான். ஓகே, நைஸ். ரிச்சர்ட் சார், உங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவம்? ஏன்னா மோகன்ஜி கூட தொடர்ந்து வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. 4வது படம் இது. 4வது படம். பெரும் நட்பு இருக்குல்ல, ஏன்னா இந்த 4 படத்துல நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. ஸோ எப்படி இருக்கு? ஆமாம், எனக்கு கதை சொன்னார். ஒரு படத்துக்கும் கதை சொல்லும் போது நாங்கள் ஃபஸ்ட்டு விவாதம் பண்ணிப்போம், இது பண்ணலாமா வேணாமா, இதனால என்ன எஃபெக்ட்ஸ் இருக்கும், பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்றப்போ இந்த கதை வந்து ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் இல்லைங்களா. பேசிக்கலாக ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பார்ப்பேன். சரி, இது ஒரு ஒய் நாட் ரைட் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ அதுக்கான தேவையான மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணுறது. ரக்ஷனா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மோகன்ஜி அண்ட் உங்களுடைய டீம் கூட? சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. நான் வந்து ஃபஸ்ட் லைக் கதை கேட்டு முடிச்சு நம்ம ஷூட்டிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. லைக் என்ன சொல்கிறது, டயலாக் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆக்சுவலி என்ன எதிர்பார்க்கணும்னு தெரியாது. டயலாக்ஸ் மட்டும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. டயலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அப்போ இருந்தே எனக்கு டென்ஷன், நர்வஸ்னஸ், இதெல்லாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் ஷூட் பண்ண முடியுமா, வருமா எனக்கு. ஸோ ஆனால் பேசிக்லி நான் அதுக்கப்புறம் தான் இது பண்ணேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் நான் கேரக்டருக்குள்ளே போய் நான் செட்டப் பண்ணிட்டு, ஆனால் அங்கே செட்டில் போன அப்புறம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா சாரோட செட்டு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். அங்கே ஃபங்க்ஷனிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும். எங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை பண்ணுறதுக்கு. நாங்கள் வரோம், ரெடியாகிறோம், அந்த டைம் மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு உங்கள் படம் ஆக்ட்ரஸ் கிட்ட இருந்து இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் வர்றதே வந்து ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல நடித்தவங்க பிஃபோர் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய பேசினாங்க, ஆகா ஆகும் எனக்கு கேரக்டர் பிடிச்சிச்சு எல்லாமே. பட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நான் இதை சொல்கிறேன். சர்வைவல் டு பி த ஃபிட்டஸ்ட், அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க இன்னும் என் கூட டச்சில் இருக்காங்க. பார்க்குறோம். டச்னா பொது இடங்களில் பார்க்குறப்போ, பொது இடங்களில் பார்க்குறப்ப நாங்கள் 2 பேரும் நல்லா தான் பேசிக்கிறோம். இப்போ நான் கேவி படத்தோட ப்ரீவியூ ஷோ கூட போயிருந்தேன். ஸோ அதெல்லாம் நடந்துதான் இருக்குது. பட் அவங்களோட சுச்சுவேஷன் எனக்கு தெரியும், அவங்க ஏன் அப்படி பேசினாங்க. ஓகே, அது வந்து ஒரு பொண்ணாக இருந்து நம்ம அதை பார்க்குறப்ப, அவங்க ஷூஸ்லேருந்து பார்க்குறப்போ இட்ஸ் அ சேஃப் ஜோன் ஃபார். ஓகே, ஆனால் இது வந்து இந்த சோஷியல் மீடியா கொடுக்குற அழுத்தத்தினால இப்படி நடக்குதான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சோஷியல் மீடியா கொடுக்குற அழுத்தம் கிடையாது. அது சோஷியல் மீடியாவை கொடுக்குற அழுத்தத்தெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறவங்க. களத்தில் கொடுக்குற அழுத்தம் தான் அது. ஓகே, அதான் சொன்னேன், சர்வைவல் இருக்குல்ல, எல்லாருக்கும் சர்வைவல் இருக்குது. எனக்கு அவங்க அந்த படம் நடித்து கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வந்து அந்த படத்தில் ஒரு மேஜர் பார்ட் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய புற அழுத்தங்கள் இருந்ததால் அவங்க அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழல். அவ்வளோதான், அதை பாஸ் பண்ணி. ஓகே, ஃபைன். உங்களுடைய ஃபேவரட் பீரியட் படம் எது? என்ன கேட்குறீங்க? ஆமாம், உங்களை ரீசெண்டாக வைக்கிங் வெப் சீரிஸ் பார்த்தேன், வேறு லெவலில். நீங்கள் தமிழில் சொல்லவே மாட்டீங்க. தமிழ் சொல்லு. இந்தியாவில் சொல்லுங்க. கர்ணன். கர்ணன், வாவ், நைஸ். சிவாஜி சார் நடிச்சது. எஸ். ஏன்னா நான் ஒரு கர்ணன் நடிச்சிருக்கேன் தலைவா. நான் ஒரு கர்ணன் நடிச்சிருக்கேன்ல. ஆமா, அது அவர் பார்க்கல போல நட்டி சார். அப்படியா? அதெல்லாம் தெரியாது. இல்லையா, சும்மா இருக்க மாட்டீங்களா? ஓ அப்படியா, சரி சரி சரி, புரியுது. அந்த கர்ணன்ல வந்து இன்னைக்குமே வியக்கத்தக்க விஷயம் வந்து அவங்க அப்ப பண்ண செட்டப்ல எப்படி பண்ணாங்க. இப்போ என்ன கேக்குறா, 31 நாள் எப்படி இப்படி ஒரு படம் முடிச்சது? எப்படி 31 நாள் தான். நாங்க திரௌபதி 2 31 டேஸ்ல ஷூட் முடிச்சிட்டோம். அப்ப ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரம் ஸ்ட்ராங்கா இருந்தது. நீங்க அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஒரு சாங் பாருங்களேன், அதே இப்போ ரீக்ரியேட் பண்ண சொன்னாலே அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பெரிய ஒர்க்கு. எப்படி அப்போ அப்படி ஒரு செட்டு போட்டாங்க, அவ்வளோ பேர் வேலை வாங்கினாங்க, அவ்வளோ பேர் காஸ்டியூம் டிசைன் பண்ணாங்க, அவ்வளோ அழகாக ஹேர் ஸ்டைல் பொட்டு கூட இன்னைக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க அந்த பீரியடில் பிரமிப்பு. அதெல்லாம் கர்ணன், வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், அதெல்லாம் பிரமிப்பிலும் பிரமிப்பான திரைப்படங்கள். தமிழ் சினிமா ராஜராஜ சோழன் படம் பாருங்க, அந்த தஞ்சாவூர் கோயில் எப்படி கட்டினாங்கன்ற மாதிரி விஷுவல்ஸ் இருக்கும். தென் வந்து எல்லாரும் வந்து இந்த கொஸ்டினை கேட்டுட்டே இருந்தாங்க, முஸ்லீம்களுக்கு எதிரான படமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் உங்ககிட்டயும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு இல்லை, அவங்களுக்கு எதிரான படமா இது வந்து நாங்கள் கொண்டு போகல, இது வரைக்கும் அப்படி அமையவும் இல்லை. அவங்க எதிர்க்கிறவங்க யாரும் கோவப்படவும் இல்லை.
இது வந்து இன்வைடர்ஸ் பற்றின படம்னு நான் ரொம்ப தெளிவாக ஃபங்க்ஷன்லேயே சொல்லிட்டேன், ஈவெண்ட் நடந்தது இல்லையா நம்ம படத்தில். ஸோ இந்தியாவை வந்து ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தவங்க இன்வைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இந்துஸ்தானாக இருந்தது, பாரதமாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து மங்கோல்ஸ் வராங்க, மங்கோல்ஸ் வந்துட்டு இமீடியட்டாக வெளியே போயிடுறாங்க, அவங்களுக்கு இந்த கிளான் செட் ஆகலைன்னு, இந்த ரீஜியன் இந்த கலாச்சாரம் செட் ஆகலை. பின்னாடியே வந்தவங்க தான் துர்க்கிஸ், அப்புறம் ஆப்கானிஸ்தான்ஸ் வந்தாங்க, அப்புறம் முகல்ஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் நவாப்ஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் பர்ஷியன்ஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் போர்ச்சுகல்ஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்தாங்க. எந்த டவுட்டுமே ரிச்சர்ட் உங்ககிட்ட கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் இந்தியாவை இன்வைட் பண்ணி நம்ம இருக்கிறது தான் மீதி இந்தியா. ஓகே, இவ்வளோ பேரை நம்ம ஃபைட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேரை பற்றியும் சினிமா எடுக்கலாம், அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குங்க. இதில் நாங்கள் தொட்டிருக்கிறது வந்து துருக்கி இங்கே வந்தப்போ நடந்தது. ஸோ எப்படி மற்றவங்க போர்ச்சுகீஸ் இங்கே வந்தப்போ அவங்க நம்ம என்ன மதம்னு பார்க்கல, ஃப்ரெஞ்சு வந்தப்போ அவங்க என்ன ரிலீஜியன் பார்க்கல, பிரிட்டிஷ் வந்தப்போ ரிலீஜியன் பார்க்கல, முகல்ஸ் நவாப்ன்றப்போ நம்ம அதை பார்க்குறோம் பிகாஸ் அந்த நேம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பிரிட்டிஷ் பேர் இல்லை, நமக்கு போர்ச்சுகீஸ் ஃப்ரெஞ்சு பேர் இல்லை, ஆனால் முகல் இன்றைக்கி பிரியாணி கடைக்கு பேர் இருக்கும், அதனால் ரிலீஜியனாக பார்க்கப்படுது. நாங்கள் அந்த நோக்கத்தில் அந்த படம் எடுக்கலை. இது கம்ப்ளீட்டாக என்னோடய ஹிஸ்ட்ரி, என்னோடய முன்னோர்களோட ஹிஸ்ட்ரி, என்னோடய ஆன்சஸ்டர் பற்றின அவங்களோட வீரம், அவங்களோட தியாகம், அவங்களோட ஹிஸ்ட்ரி சொல்கிற படம். அதில் ஆட்டோமேட்டிக்காக இவங்க வரதால அது இவங்க அவங்கன்ற பிரச்சனை இருக்குது. நிச்சயமாக இது அவங்கள கோவப்படுத்தாதுன்னு நம்பிக்கை தான் படம் பண்ணோம். அப்படி தான் என்னை நம்பி தான் எல்லாம் நடிச்சிருக்கோம். ஓகே டன். உங்களுக்கு மோகன்ஜி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ஏன்னா தொடர்ந்து 4 படம், பெருசாக மற்ற இயக்குனர்களை விட மோகன்ஜிகிட்ட பிடிச்சது என்ன? அவர் ஃபீல்டில் இறங்கிட்டாருன்னா ஒன்றும் விட மாட்டார். காஸ்டியூம்லேருந்து ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து எல்லாத்தையும் அவங்க பண்ணுற தப்பை கூட இவர் கண்ணுக்கு எப்படி தான் படுதுன்னே தெரியாது. கரெக்டாக இடத்த கண்டுபிடிச்சி குறை சொல்லி அதை திரும்பி ரீகரெக்ட் பண்ணி பண்ணுற அளவுக்கு ஸ்கிரிப்டிங்லேருந்து R&D ஒர்க்லேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிப்பார். அவர் நினைக்கிற அளவுக்கு ஒரு படம் பண்ணோன்னா இன்னும் நல்ல பட்ஜெட் இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் அவர் ட்ரூ சைடு பார்ப்பீங்க. பட் சம்டைம்ஸ் சர்டன் பிளேசஸில் கொஞ்சம் காம்ப்ரமைசஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால எனக்கு வந்து வேலை கம்மி. அவர் எனக்குன்னு ஒரு வேலையை பிரித்து கொடுத்துருவார், அதை மட்டும் நான் கரெக்டாக செஞ்சாலே போதும். தென் தவிர்த்த படங்கள்னு ஏதாவது இருக்கா? நீங்கள் தவிர்த்த படங்கள் மீன்ஸ் வேண்டாம் அப்படி நோ சொன்னா இதெல்லாம் செய்ய வேண்டாமோ? நாங்க 2 பேருமே வா. இல்ல நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்றாங்க. இல்ல கிடையாது. அவர் நோ சொன்ன மூவிஸ், அதாவது கால் சீட் பிரச்சனை சம்திங் அது மாதிரி நான் கேக்குறேன். அது மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. நிறைய. என்ன ரீசன் நோ சொன்ன? ஒரு நேரத்துல ஒரு ரீசன் வரும். டேட் கிளாஷ் ஏதாச்சும் ரீசன் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கும். ஏன்னா மோகன்ஜி கூட மட்டும் உங்களுக்கு எந்த கிளாஸும் வராதனா? அதுதான் அவர் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிப்பார். தென் நீங்க இந்த படத்துல ஒரு ராணி மாதிரியா எந்த மாதிரி ரக்ஷனா நீங்க நடிச்சிருக்கீங்க? நான் தான் திரௌபதி தேவி. பா எவ்வளோ பேர்! எனக்கு அதில் பார்த்த அந்த சாரிக்கும் இப்போ பார்த்ததுக்கும் தெரியல, எனக்கு அந்த டவுட் வந்ததுலேருந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆமாம், அது லுக் அப்படி. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ரோலை வந்து நீங்கள் ஏற்றிருக்கீங்க, உங்களுக்கு அது ஒரு ப்ரெஷராக இருந்துச்சா? இல்லைங்க, கண்டிப்பாக இல்லை. ரோல் வைஸாக நர்வஸாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கேரக்டருக்குள்ளே வரதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நானே வந்து மிரர் முன்னாடி போய் இது எங்களுக்கு வருமா இல்லையா, ஆனால் கதை கேட்டதுக்கப்புறம் இது எனக்கு பண்ணணும்னு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர். இந்த கேரக்டர் இவங்க எழுதின விதமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க இதில் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு விஷயம் வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ வாண்ட் டு டூ திஸ் கேரக்டர். ஏன்னா ஃபஸ்ட்டு சீன் எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு நடந்து வந்து ஏதோ ஒரு டைலாக் பேசுகிற ஒரு சீனு எனக்கு அது வரல, சார் நினச்ச அளவுக்கு எனக்கு வரல. பட் ஹி கேவ் மீ தட் ஸ்பேஸ். அந்த நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, இன்னும் பெட்டராக உங்களால் முடியும்னு சொல்லி அந்த மாதிரி. ஸோ அத்தனை பேர் நிற்கிறாங்க, பட் ஹி கேவ் மீ மை ஸ்பேஸ் அண்ட் டைம் அண்ட் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தாங்க இனிஷியலி. அதுக்கப்புறம் கேரக்டருக்குள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் கேரக்டர் விட்டு வெளியே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்த செட்டில் போகும்போது என்னடா திரௌபதியாக தான் நிற்கிறேன், உட்காடுறேன். அவங்களுக்கு அந்த செட்டுக்கு பண்ணிட்டு அந்த படத்தில் நீங்கள் கிளைமேக்ஸ் பார்ப்பீங்க. கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணோம். அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தமிழ் தெரியாது, ஒரு 5 to 6 pages டைலாக்ஸ். அது நைட்டு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆமாம், விடிய காலையில் டேலாம் ஒர்க் பண்ணிட்டு நைட் 2 மணிக்கு அதை ஷூட் ஸ்டார்ட் பண்ணி காலையில் 6 மணிக்குள்ளே முடிக்கணும்னு ஒரு டைமும் செட் ஆகிடுச்சு. பண்ணாங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் தியேட்டரில் பாருங்கள், வேறு லெவல். ஒரு மேஜிக் கிரியேட் ஆன மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். அந்த நீங்கள் அந்த சிற்றரசியாக பார்ப்பீங்க, திரௌபதி தேவியவே நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். ஜிப்ரான் மியூசிக் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா வந்து திரௌபதி அவருடைய இசையுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஜிப்ரானுக்கு போயிருக்கீங்க, அவருடைய இசை. தென் இப்போ இடையில வந்து அந்த கான்ட்ரவர்சி, அதுக்கு நீங்கள் ஒரு வீடியோவும் வந்து வெளியிட்டு இருந்தீங்க. ஸோ ஜிப்ரான் சார் வந்து நான் போனதுக்கு காரணம் இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல பிஜிஎம்
தேவைப்பட்டது. இளையராஜா சார் ட்ரை பண்ணேன். அவங்க அப்போது கரெக்டாக சிம்பனி சார் வந்து பண்ண டைம்னால அவங்க டைம் இல்லை, அண்ட் பட்ஜெட் கன்ஸ்டன்ட்டும் கொஞ்சம் இருந்தது. எனக்கு இந்த பட்ஜெட்குள்ளே படத்தை முடிக்கணும். ஸோ ஜிப்ரான் சார் கிட்ட போயிட்டு கதை சொன்னேன், எனக்கு ரொம்ப பிஜிஎம் பெஸ்ட்டாக வேணும்னு. ஆனால் அவர் பிஜிஎம் கூடவே சாங்கையும் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இப்போ எனக்கு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரு எம்கோனேன்னு. ஓகே. ஸோ எனக்கு என்ன பண்ணலவாக்கு அப்புறம் இப்போ எம்கோனே தான் ரொம்ப பெரிய என் கேரியரில் பெரிய சாங் அமைஞ்சிச்சு. தென் ரீ ரிலீஸ் படங்கள் வந்து இப்போ உடனே ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய அந்த தியேட்டர் எண்ணிக்கையை வந்து கம்மி பண்ணிடுது. அதனால தான் நீங்கள் தானுசார்ட்ட வந்து எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டு இருந்தீங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஏன் இவர் வந்து மங்காத்தா ப்ரொடியூசர்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமான பதில். ஸோ நாங்கள் 15th ரிலீஸ் பண்ணுறோன்னு பொங்கல் வெளியீடுன்னு போட்டுட்டோம். ஃபஸ்ட் டைம் டேட் அதான் போடுறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் பிளான் வச்சுருந்து 23 பிளான் பண்ணோம். மங்காத்தா வருதுன்னு தெரிஞ்சோன்னே நாங்கள் 30th போனோம். ஏன்னா நாங்கள் பேன் இண்டியாவை ரிலீஸ் பண்ணலாம் பிளான். ஸோ 13 சேஃபாக இருந்தோம். திடீர்னு ஜனநாயகன் வரல அப்படின்னு ஒரு முடிவான தெரிஞ்சதுக்கப்புறம் 30th ஜனநாயகன் வரலாம், இல்லை 23rd ஜனநாயகன் வரலாம்னா நாங்கள் முன்னாடி வர்றது தான் எங்களுக்கு சேஃப் கேம். ஸோ பொங்கல் வெளியீடுன்னு டேட் அனௌன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். அன்எக்ஸ்பெக்டடாக கார்த்திக் சார் படம் வந்து வாவாத்தியார் வந்து, ஸோ ஏற்கனவே சிவகார்த்திகேயன் சார் படம், அப்புறம் வாவாத்தியார் வந்தோடனே ஸ்க்ரீன் வந்து நிறைய ஸ்ப்ளிட் ஆகுது. நாங்கள் பெரிய ஸ்கேலில் பண்ணிட்டோம். எங்களுக்கு நல்ல ஸ்க்ரீன்ஸ் இருந்தால் தான் படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச நல்ல லாபம் வரும். ஸோ அதுக்காக திருப்பி நாங்கள் ஒரு வாரம் தள்ளணும். நாங்கள் பண்ண ப்ரமோஷனையும் வீணாக்க முடியாது. நிறைய ப்ரமோஷன் செலவு பண்ணிட்டோம். ஸோ 15க்கு அப்புறம் இருக்கிற இமீடியட் டேட் வந்து 23 தான். ஓகே. அப்போது நாங்கள் 23க்கு வரப்போ ஏற்கனவே மங்காத்தா எங்களுக்கெல்லாம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நாங்கள் வரோம் எங்களுக்காக தள்ளி போங்கன்னு சொல்கிறதுல எந்த லாஜிக்கும் இல்லை, அது நியாயமும் கிடையாது. அப்போது நாங்கள் வரப்போ அதுக்கப்புறம் தானு சார் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ தானு சார் கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறோம், ஏன்னா சார் நாங்கள் வரப்போ நீங்களும் போஸ்ட்போன் பண்ணிட்டு வரீங்க, நீங்கள் இன்னும் 2 வாரம் கூட போஸ்ட்போன் பண்ணலாம் சார், எங்களுக்கு கொஞ்சம் கேப் கொடுங்கன்னு கேட்டோம். அது நீங்கள் டைரக்ட் கால் இல்லாமல் எக்ஸ் தளத்தில் கேட்டது தானா, இல்லை ஃபோன்லேயும் பேசுனீங்களா? இல்லை, நான் அவங்க டீமில் பேசினேன். அவங்க சொன்னாங்க நீங்கள் ஒரு ட்வீட் போடுங்க, நான் சாரை வந்து பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பார்த்து லிமிட்டாக ரெஸ்பாண்ட் பண்ண உடனே எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே போய் சாரை பார்த்து நேரில் நன்றி சொல்லி அந்த ஃபோட்டோ கூட எடுத்து போட்டிருந்தேன். ஈஸியாக அப்ரோச் பண்ண முடிஞ்சுது அவங்கள. அதனால் அவங்களும் பெரிய மனசோட ஒத்துக்கிட்டாங்க. ஸோ தானு சாருக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றியும் விஜய் சார் ஃபேன்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நைஸ், சூப்பர். நட்டி சார், நிறைய பாலிவுட் படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தென் தமிழ் படமும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இதில் வந்து ஒரு ராஜாவாக வரீங்க. ஸோ திரௌபதி எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக, மக்கள் ஏன் வந்து இதை தேட்டரில் பார்க்கணும்? பேசிக்காக சார் இது நம்மளுடைய வரலாறு, இது நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது தெரியணும். இப்போ எனக்கே வந்து வல்லால மகாராஜா வந்து செவி வழி செய்தி தான். இவர் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதில் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ நமக்காக நம்ம முன்னோர்கள் அந்த ஒத்துமையோடையும் அந்த நல்ல மனசோடையும், அதாவது போர் தர்மத்தில் கூட நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. நிராயுதபாணியை தண்டிக்கக்கூடாது, சூரிய அஸ்தமனத்துக்கு போகிறோம் வார் பண்ணக்கூடாது, அவங்க தூங்குறாங்க அவங்கள போய் அட்டாக் பண்ணலாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்படிலாம் தர்மத்தோடு வாழ்ந்துருக்காங்க. அப்படி வாழ்ந்த மக்கள் வந்து இந்த நாட்டுக்காக, அவங்க வந்து இந்த மண்ணுக்காக வந்து உசுரை கொடுக்கறதுல எந்த சிந்தனையுமே வச்சது. அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம மாதிரி மக்களுக்கு வந்து சேரணும். அந்த வரலாறு தெரியாதவங்க இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது புரியட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மூவஞ்சி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக அமைஞ்சதில் எனக்கு பெரிய திருப்தி. ஓகே, டன். நீங்கள் சொல்லுங்கள், திரௌபதி 2 மக்கள் வந்து தேட்டரில் வந்து விசிட் பண்ணுறதுக்கு உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் எந்த மாதிரியான? இது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம், ப்ளஸ் இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி. அப்போ என்ன நடந்தது, ஹிடன் ஹிஸ்ட்ரி, சொல்லப்படாத மறைக்கப்பட்ட வரலாறு. ஆமாம். ஸோ அதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுல ஃப்யூச்சரில் இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கும் என்ன நடந்ததுன்னு நம்ம ஊர் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு இதுக்கும் நாங்கள்லாம் இருக்கிறோம் படத்தில். மேக்கிங் இந்த வாட்டி கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கோம். மேக்கிங் வீடியோவே வெளியிட்டிருந்தாரு. இந்த வாட்டி ஒரு இது ஹிஸ்டாரிக்கல் மூவி ரொம்ப கம்மியாக தான் வரும் நம்ம ஊரில். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது எல்லாரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் இது. தென் இயக்குனர் வந்து பெரும் உழைப்பு, தென் அதை தாண்டி நிறைய கான்ட்ரவர்சி. எப்பொழுதும் மோகன்ஜி அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே என்னுடைய படம் பதில் சொல்லும் அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே ஒரு இதாக இருக்கும். ஸோ ஒரு இயக்குனராக இந்த படத்தில் இது கான்ட்ரவர்சியே வரலைங்க. இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு. ஸோ இது வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக சினிமாவாக ஒரு பொது தளத்தில் தான் இருக்குது. இது வந்து ஏன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற அந்த சுதந்திரம், யாருக்கும் நம்ம அடிமை இல்லைன்ற அந்த ஃப்ரீடம், இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு, நம்ம விரும்புகிற கடவுளை வந்து கும்பிடுறதுக்கு, நம்ம கோயில்களை வந்து பாதுகாத்து இன்றைக்கி நம்ம கீழே கொடுத்ததுக்கு இதுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் திடீர் நியூஸில் பார்ப்பீங்க, மண்ணுக்கடியிலேருந்து சாமி சிலை கிடச்சிது, தண்ணி கடியிலேருந்து சாமி சிலை கிடச்சிது, மகாபலிபுரத்துக்கு கீழே முருகர் கோவில் இருக்குது, இப்போ இடிஞ்ச முருகர் கோவில், அப்படிலாம் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ தியாகங்கள் இருக்குது, எவ்வளோ வீரம் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிற ஒரு படம்.
ஓகே நைஸ் ஸோ சூப்பர். இதுக்கப்புறம் இப்படி ஒரு நியூஸ் நீங்கள் எங்கன்னா பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து திரௌபதி டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகும். ஓகே ஸோ அதுக்காக இந்த படம் தியேட்டரில் வந்து எல்லாரும் பார்க்கணும், ஃபேமிலியாக வந்து பார்க்கணும், அதுதான் எங்களோட ரெக்வஸ்ட். ஓகே ஸோ கம்மிங் 23ஆம் தேதி திரையரங்கில் வந்து நம்மளோட திரௌபதி பார்ட் 2 வருது. ஸோ எல்லாரும் ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பெரும் காரணம், தென் மகிழ்ச்சியும் கூட. ஸோ டீமுக்கு பெரும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.